பிஸ்மில்லா. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த இடம் காலையில மணி 5:45 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடம். அதுக்கு பக்கத்துல தான் சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொல்லிட்டு ரவுலத்தல் ஜன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச இடத்துக்கும் அவங்க இடங்கிய இடத்துக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கத்துடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த சவுதி பூமிக்கு ஒரு தனி புகழை கொடுத்தான். என்னண்டாக்கா, அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அல்லாஹ் என்ன செய்யலாம், தான் தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே என்ன சொல்றாங்க, சில அறிஞர்கள் சொல்றாங்க, எந்த சைடில் பார்த்தாலும் அந்த சென்டருங்கிறது காபத்துல்லா வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. விளக்கம் எல்லாம் அறிஞர்களுக்கே தெரியும், நம்ம தெரிஞ்சதை சொல்றோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தான். சொர்க்கம் அங்கேயும் சொர்க்கத்து பூமின்னு சொல்லிட்டு காபத்துல்லா இருக்குது, சொர்க்கத்துடைய இடம் இருக்குது. இங்கேயும் ரசூல்லா பக்கத்துலேயே அது மாதிரி இருக்கு. இந்த பச்சை இது இருக்கு பாருங்க, மினாரான்னு சொல்லுவாங்க நம்ம, அது மினாரா, அந்த மண் மினாரா அமைச்சிருக்காங்க. அதுக்கு கீழே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அடங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர்களோட எந்த நேரமும் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா அம்மாவுடைய தந்தை, அவர்கள் அடங்கியிருக்காங்க. மூணாவது அதுக்கு பக்கத்துல உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அடங்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இருந்த பிற்பாடும் ஒரு சரித்திரத்தை சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இறந்த பிற்பாடு அடுத்து மூணாவது ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்கிறதுனால அங்க அடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியத்து வச்சிருந்தாங்க. நபிமார்கள் அதான் வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அங்கே தான். அதுக்கு பக்கத்துல தொழு வைப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, அவ்வளவுதான். நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பாடு ஆயிஷா அம்மா இந்த மாதிரி அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலாவை அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள கொலை செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செஞ்சாங்கன்னு சத்திரம் சொல்லுது. முஸ்லீம்களே முனாஃபிக் இருப்பாங்கல்ல, அவங்க நயவஞ்சகர்கள் உள்ளுக்குள்ளேயே முஸ்லீம் காட்டுவாங்க, பழி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செஞ்சாங்க. அது எப்படின்னா, தொழுகை நேரத்துல காலில் விஷ ஊசி வச்சுக்கிட்டு அவங்க காலில் குத்திட்டாங்க. அதுல தான் மௌத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது யாரோ ஆலிம்கள் சொல்லி கேட்டிருக்கேன், இதுக்கு ஆதாரம் கேட்காதீங்க. தெரிஞ்சவங்க அதுல கமெண்ட் எழுதுங்க. ஓகே, அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மாட்ட கேட்டு விடுறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய சகலாத்தால கஷ்டப்படுறாங்க. அந்த மணல், பொதுவான மணல்ல கொண்டு போட்டாங்க. 2-3 நாள் அந்த மணல் இருக்குது, அப்படியே வெயில்ல கிடக்குறாங்க. கஷ்டம். எல்லாமே இந்த ஹலீஃபாக்கெல்லாம் வாழ்ந்தது ஒண்ணுமே சேர்க்கல. அவங்க சேர்த்ததெல்லாம் ஆக்கிரத்துல, பாக்கி சொர்க்கத்துக்காக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல நான் என்னை அடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நீங்க முக்கியமான தோழர், கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா மூணாவது அடக்கி இருக்கிறதுனால ஆயிஷா அம்மாவை ஜன்னத்தில் பக்கி, இதுக்கு பின்னாடி ஒரு 150 மீட்டர் தான் அந்த இடத்துல அடக்கியிருக்காங்க. அடுத்து இந்த ரசூலுல்லாஹ்வை எல்லாரும் பிரியப்படுவாங்க, முஸ்லீம்களும் பிரியப்படுவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் பிரியப்படுவாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பிரியப்படுறாங்க. அப்படி பிரியப்பட்டு தான் ஒரு யகூதி என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அவங்க பாடியை தூக்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டு ஹோல்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஹோல்ட் பண்ணிட்டு வந்த பிற்பாடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி பூமிக்கு அந்த இடத்துல வந்த பிற்பாடு இங்கே உள்ள அறிஞர்கள் அப்படிங்கிறாங்க, மன்னர்னு சொல்றாங்க, யாரும் அவங்களுடைய கனவுல வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து போட்டு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்த என்ன செஞ்சாங்க, பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அப்படியே தேடி வந்து ஆள் வந்து பிடிச்சிட்டாங்க. எந்த நூற்றாண்டுன்னு சரித்திரம் தெரியல. அப்போ பிடிக்கும் போது உண்மை தான், ரசூலா மேல உள்ள பிரியத்துல பண்ண அப்படி என்ன சொல்றாங்க, அதை அரசு ஏத்துக்கல, மன்னர்கள் ஏத்துக்கல. அவங்கள அந்த குபாவுக்கு பக்கத்துல இருக்க பாருங்க, ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்காங்க கட்டடம், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கட்டடம், அந்த பெண்கள்லாம் நிக்கிறாங்க, அந்த ஓரத்துல கட்டடம் இருக்கு பாருங்க, அந்த கட்டடத்துல தான் என்ன செய்யறாங்க, அவங்கள தூக்குல போட்டாங்க. அந்த 2 பேரும் தூக்குல போட்டு சாடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அதை சுத்தி வெள்ளியாலான செவரை அமைச்சிருக்காங்க பூமியில. அதை சுத்தி யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு வெள்ளியாலான செவர் எழுப்பப்பட்டிருக்குது பூமியில. அதுக்கு பக்கத்துல ஒரு 2 தூணு தெரியுது. இங்கேருந்து தூரத்துல இருந்து சில வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால கம்மியா சொல்றேன். அந்த தூணு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் பாடம் எடுப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த இதை படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அல்லாஹ் இப்படி சொல்லுங்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ் தான் உண்மையான நபி, ஹாத்தமுன் நபின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு முஸ்லிம்கள் எல்லாம் இந்த மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த பிற்பாடும் கூட அந்த மக்காவில் உள்ள மக்கள் மட்டும்தான் அவங்களுடைய காஸ்ட், அவங்களுடைய குறைசிங்கிற வம்சத்தினால அவங்க அந்த இதுக்கு வர்றதுக்கு விரும்பாம காலம் ஃபுல்லா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறைசியில் அவங்களுடைய குறைசியல்ல அவங்களுடைய சச்சா சின்னத்தா கூட அது மாதிரி பண்ணினாரு. சச்சா அவங்க கூட அது மாதிரி பண்ணிட்டு எப்படி அவங்க ரசூலுல்லாஹ் அழிச்சின்னு அப்படின்னு தான் பாக்குறாரு. அவங்க தான் உஹது போர்ல இறந்து போறாங்க. சச்சா அபூஜஹல் இறந்து போறாரு. அபூஜஹல் என்னக்கா எத்தனை இடத்துல கொலை ஆள் அடிக்கும் போது
உகது போர்ல என்ன செய்றாங்க, ஒரு சின்ன குழந்தைகள் எங்க அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை திட்டினாரான்னு கேக்குறாங்க. நீ போகாத, அவர் திறமையான வீரர், நீ போகாதங்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, இவங்க தான் ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னு. அந்த திட்டின வேகத்துக்காக என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப குதிரை மேல உட்கார்ந்துருக்காரு, அந்த ஒட்டகத்து மேலன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கும்போது டக்குனு கீழே இருந்து இவங்க வெட்டிட்டாங்க. அபூஜஹல்டைய இறுதி காலம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்துனது ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தாவை. ஏண்டா அவங்களுக்கு ஜாதி தான் பெருசா இருந்துச்சே தவிர அவங்களுக்கு ரிலிஜன் மறுமை, இவர் நேர்மையானவராக இருக்காரு, மேபி இவர் ஏத்துக்கலாம, இவர் இது வரைக்கும் இவர் மேல எந்த கெட்ட பேரு இல்லை, இப்படி வாழ்றாரு, அந்த இது கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய சினத்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சவங்களை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மன்னிச்சிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல ஆயத்தை இறக்கலாம், நீங்க நல்ல குணத்துல இருக்கிறீங்க, நம்ம மன்னிப்போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இறக்கலாம். அவ்வளவு பெரிய தன்மைக்குரியவங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன். இப்போ இந்த பள்ளிவாசல ஃபுல்லா மஸ்ஜித் நபி ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறதுனால, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தவங்கனால இந்த மஸ்ஜித் நபி பேக் சைட்ல போய் பார்த்தாக்கா என்ன அழகா இருக்குது, அவ்வளவு டாப்பா அன்பிலீவபிளா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாண்டாக்கா நான் அதை எடுத்து காட்டுறேன். அடுத்து இந்த நிக்கிது பாருங்க, எல்லாமே கம்பு மாதிரி நிக்குது. இது எப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்துல இதை திறப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா திறக்குமா. அதையும் நான் லைவ்ல போடுவேன். ஏன்னாக்கா இது ஒரு அதிசயம், எப்படி பண்றாங்கன்னு. எத்தனோ வருஷங்களா இதை மேனேஜ் பண்றாங்க. காலையில திறந்து வெயில்லாம் மூடிக்குவாங்க, சாயந்தரம் ஆயிட்டாங்க அப்படியே முடிக்கி அப்படியே கம்பி மாதிரி வச்சிருவாங்க. அது நான் பேக் சைட்ல ஒரு சைட காட்டுறேன். இதான் ஜன்னத்துல் பக்கி. இந்த ஜன்னத்துல் பக்கிங்கிறது இந்த மேல காட்ட பாருங்களேன், செவர் இருக்குல்ல, இதுதான் ஜன்னத்துல் பக்கி. நாயகத்துடைய மனைவிமார்கள் எல்லாமே இங்கதான் அடக்கப்பட்டிருக்காங்க. நாயகத்துடைய பிள்ளை அடக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளைகள் அடக்கப்பட்டிருக்காங்க. வம்சாவளி நிறைய அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த அடுத்த முஸ்லிம்கள் எல்லாமே நிறைய இறந்தவங்க எல்லாமே இங்கே அடக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கபிரிஸ்தான் இது 18,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் படித்தேன். இப்போ படித்தேன், அதை பற்றி ஒன்று தெரியறதுக்கு முன்னாடி படிச்சு தான் சொல்றது. என் வாய்க்கு வந்தால் சொல்ல மாட்டேன், பொதுவாக தெரிஞ்சுங்க. அதுதான். ஆனால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே வேண்டாங்க, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். எல்லாம் ஜன்னத்தில் பக்கி ஜியாரத்து பண்ணுறதுக்காக போகிறாங்க. நானும் இன்ஷா அல்லாஹ் இப்போ போகலாம். இந்த கொடையை திறக்கிறது 6 மணிக்குள்ளே திறப்பாங்க, பார்த்துட்டு போகலாமான்னு பார்க்குறேன். சில துவாசிங்க பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறத. ஒரு ஆசிரியர் எப்படி ஆசைப்படுவாரு, தன்னை விட திறமையா மாணவர் வரணும் அப்படின்னு பார்ப்பாரு. இவர் ஆசிரியராக இருப்பாரு, மாணவன் சயின்டிஸ்டா போயிடுவான். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, அதை எப்போதுமே மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளவன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ஆசிரியர் கூட இதை பார்த்துட்டு இருக்காரு, ஐயம்பேட்டை சேர்ந்த ஜாவதத்துன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்க்குறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் உயர்ந்து சொர்க்கத்தில் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். அல்லாஹ் என்னுடைய தாய் தப்பனுக்கும் இந்த இடத்துல தோஷையை கடப்பட்டிருக்கேன். ரொம்ப சேட்டை பண்ணேன். என் தப்பனை என்ன செய்யாரு, ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாம தைக்காலில் இருந்தாங்க ஒரு ஹசரத்து, மீரான் ஹசரத்துன்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டு 2 கண்ணை மாத்திரம் வச்சுட்டு அடிச்சு சாத்துங்க உடனே அப்படிம்பாங்க. அவர் பின்னாடியே வச்சிருப்பாரு, அவருக்கு பின்னாடியே உட்கார விடுவாரு. ஏதாச்சும் சேட்டை பண்ணா டப்புன்னு ஒரு அடியை கொடுப்பாரு தலையில அடிக்கிறதா. நான் என்ன செய்வேன், தலையில தான் கம்பால் அடிப்பாரு எதிர்த்து. என்ன செய்வேன், லேசா தான் அடிப்பாரு, வேகமாக தான் அடிக்க மாட்டேன். சின்ன பையன் தானே, எல்லாம் ஒரு 12-13 வயசு இருப்பேன். அப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், தல்வா தொப்பி உள்ள ஃபுல்லா கர்ச்சி வச்சிருப்பேன். கர்ச்சி பழைய துணி தூக்கி அள்ளிக்க வச்சுட்டு வந்துருவேன். தொப்பி அதுக்கு மேலே போட்டிருப்பேன். அடிச்சு அழுவுறது இல்லையா, பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. கம்பை வச்சு என்ன செய்ய, தொப்பியை தூக்கி விட்டாரு, ஏடுறா அப்படின்ட்டு. எடுத்தாக்கா அது உள்ள துணி இருந்துச்சு. அந்த மாதிரி சேட்டன் ரொம்ப யோசிச்சு பண்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வயசு சேட்டை செய்யாத பிள்ளையும் பிரயோஜனம் இல்லை. சொல்றதுக்கெல்லாம் ஊண்டு கெட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம், அது மக்கு பிள்ளைன்றது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி பிள்ளைங்க சேட்டை பண்ணிச்சுனாக்கா எப்போதும் பாராட்டுங்க, நல்லா பண்ணுப்பா, பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணக்கூடியது என்ஜாய் பண்ணுங்க, பாக்கி ஒர்க்கிட்டத்தில் ஒர்க் பண்ணுங்க, ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்க, மறுமை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா செயல்படுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையுமே நான் எப்போதும் சொல்லிக் கொடுப்பேன். யாரையும் ஏமாத்தாதீங்க, நேர்மையா வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்டா அல்லாஹ் நம்மளுக்கு 1000 ரூபா கொடுத்து அதுல 10,000 ரூபா செலவு வைக்கிறதை விட 100 ரூபா கொடுத்து அதுல பாக்கி 95 ரூபா அப்படி பேலன்ஸ் வைக்க வைக்கிறான்னு அல்லாஹ். அதே பெருமையானது. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் போதுங்கிற மனசை கொடுத்துறான்னு, அதே அல்லாஹ்வுக்கு சுக்ர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரவுலா போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த லைவ் போடுறதுனால நான் இதை பத்தி எதுவும் சொல்லலை. ஏன்னா போஸ்ட் என்னடாக்கா, இங்க சில இடத்துல போடக்கூடாது, இது மன்னர் ஆட்சி, எதுவும் நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது.
அவங்க எப்படின்னா அவங்க காஸ்ட்டு தான் இன்னைக்கும் ரசுல்லாவுடைய உம்மத்து ரசுல்லா காலத்தில் 1500 வருஷமானாலும் அந்த காஸ்ட் வரிங்கிறது இன்னைக்கு இங்கே இருக்குது. அவங்க நான் தான் ஜாதி மற்றவங்கலாம் நீங்கள்லாம் எவன்டா அப்படிம்பாங்க. அதனால நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை, வேணாம். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய பேர் வரல. ஓகே, நன்றி. யாராவது சரித்திரம் தெரிஞ்சாங்க என்னுடைய மெசேஞ்சரில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் அதை தெரிஞ்சுக்குவேன். நானும் தெரியறதுக்கு ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது, அதனால கற்றுக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. ஓகே, இது ஒரு சரித்திரம் கூட சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர், அவர் யார் பேருன்னு தெரியல, அவர் என்ன செய்ய போறாங்க, தூக்கில் போட போறாங்க. தூக்கில் போடுறதுக்கு முதல் நாள் என்ன செய்யறாங்க, எனக்கு புக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. உண்மையோ பொய்யோ அல்லாஹ் அறிவான். நம்ம தெரிஞ்சது நல்லதை சொல்றேன். புக்கை கொடுங்கிற, என்னத்துக்கு ஏன் படிக்க போற நீ, உனக்கு நாளைக்கு தூக்கில் போட போறாங்க, என்னையா போட போற அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் சாகும் போது கூட ஒண்ணும் தெரியாம விளங்காம செத்துன்னு சொல்லக்கூடாது, நான் படிச்சு அதை பத்தி தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லணும் சத்திரம் அப்படின்பாரு. அது உதாரணமா சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். பொய்யோ உண்மை அல்லாஹ் அறிவான், நல்லா இருக்க வெளிச்சம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மக்கள் சொல்றத நோக்கம். வாழ்த்துக்கள், நான் முபாரக். அப்படியே நெட்டு சமயத்தில் அப்படியே உட்காந்துருது. பவரான நெட்டு தான் போட்டேன், இன்னொரு 2 நாள் தான் இருப்போம், அதுக்கு மேல நெட்டு போடணுமான்னு யோசிக்கிறேன். ஓகே, ஹேர் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால அப்படியே லைவ் ஓடிட்டே இருக்கணும். இந்த மக்கள் ஓகே, வாழ்த்துக்கள். ஜன்னத்தில் பக்கீகள் லைன்ல போயிட்டு இருந்தாங்க, இப்போ உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே போயிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு நன்றி.